ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ஜாம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 3 தக்காளிக்கு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. நெய் 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஓவர். நம்ம டொமேட்டோ ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 3 தக்காளியை சேர்த்துட்டு ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஓகே, விசில் அடங்கிடுச்சு. இப்போ தக்காளி இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க, விடாமல் மிக்ஸ் பண்ணணும். இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பதத்துக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஏலக்காய் பவுடர் தூவி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான டொமேட்டோ ஜாம் ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.